வெற்றி வேட்பாளராக அருமை சகோதரர் RS ராஜேஷ் அவர்கள் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பெரம்பூர் தொகுதியிலே போட்டியிடுகின்றார்கள். பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை எனவே இது கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த இடைத்தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் மட்டும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் RS ராஜேஷ் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அம்மாவுடைய திட்டங்கள் அத்தனையும் பெரம்பூர் பகுதிக்கு வந்தடைந்துள்ளது. குறிப்பாக விலையில்லா மிக்சி கிரைண்டர் ஃபேன், தாலிக்கு தங்கம், அதே போன்று பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு பாட புத்தகம், விலையில்லா மடிக்கணினி, அதுபோல் விலையில்லா மிதிவண்டி, அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் வந்தபோது முழுமையான அளவுக்கு ஒரு காலத்திலே பெரம்பூர் தொகுதி முழுக்க வெள்ளத்தால் சூழப்படுகின்ற பகுதியாக மாறிவிடும். எனவே இந்த நிலையை அறிந்த இதய புரட்சி அம்மா அவர்கள் அன்றைக்கு வெள்ளம் வந்தபோது முழுமையான அளவுக்கு எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்து, அது மட்டுமில்லாமல் பகுதியிலே எதிர்காலத்திலே மழை வரும்போது எந்தவித வெள்ளம் பெரம்பூர் தொகுதி பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற வகையிலே ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், அதே போன்று அந்த மழைநீர் ஏற்கனவே போடப்பட்டிருப்பதால் தூர்வாரி, அதே போன்று பக்கிங்ஹாம் கனால் போன்றவற்றை எல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அதன் மூலம் அந்த வடிகால் அமைப்பை எல்லாம் ஏற்படுத்தியதன் காரணமாக இனி எந்த காலத்திலும் பெரம்பூர் தொகுதி எவ்வளவு மழை வந்தாலும் ஒரு வெள்ளம் பாதிக்காத பகுதியாக இதய புரட்சி அம்மா அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். எனவே மக்கள் அதை உணர்ந்திருக்கிற நிலையில் இன்றைக்கு கூட்டணி பலம் மிகுந்த ஒரு அசுர பலம், ஒரு சிங்க பலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கின்ற நிலையில் நிச்சயமாக எல்லோருடைய தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக பெரம்பூர் தொகுதி மக்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கூட்டணி கட்சி தோழர்களும் அதே போன்று கூட்டணி கட்சி சார்ந்த வாக்காளர் பெருமக்களும் அதிமுக வாக்காளர் பெருமக்களும் பொதுமக்களும் அம்மாவுடைய திட்டங்களை எல்லாம் உணர்ந்து நிச்சயமாக நம்முடைய ராஜேஷ் அவர்களுக்கு வாக்களித்து இரட்டை இலட்சணத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வார்கள். ராஜேஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்படி இருக்கும்போது நம்முடைய முழுமை அளவிற்கு இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ நம்முடைய பெரம்பூர் தொகுதிக்கு அதையெல்லாம் நிச்சயமாக அம்மாவுடைய அரசு செய்து ஒரு சிறந்த தொகுதியாக பெரம்பூர் தொகுதி உருவாக்கப்படும் என்பதை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு மாவட்ட அமைச்சரின் அடிப்படையில் எங்களுடைய ஒத்துழைப்பு, அரசுடைய ஒத்துழைப்பு முழுமையான அளவுக்கு ராஜேஷுக்கு இருக்கும் என்பதும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று இதே தொகுதியில் பேசின ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இன்னும் தேர்தல் முடியல, வாக்குகளை எண்ணல, ஆனால் வெற்றி பிரகாசமாக தெரியுது, திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படிங்கிறது. இது அவரை பொறுத்தவரை இப்போ ஒரு குழப்பத்தினுடைய உச்சியில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தலைவர் என்று சொன்னால் அவருடைய கட்சி தலைவர் முன்னிலைப்படுத்தலாம். ஆனால் அவருடைய கட்சி தலைவர் யார்? அவருடைய அப்பா. எங்கேயாவது அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறாரா? சொல்கிறதெல்லாம் எங்கள் அம்மாவை பற்றி தான் சொல்கிறாரு. அம்மாவை பற்றி என்ன சொல்கிறாரு? இதை மாதிரி அம்மாவுடைய மரணத்துக்கு யார் காரணமோ அவர்களெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், விசாரணை கமிஷன் அரசால் அமைக்கப்பட்டு விசாரணை ஆணையம் தன்னுடைய பங்கை செல்லும். நாளைக்கு அது அறிக்கை கொடுக்கும்போது அரசு முழுமையாளருக்கு அம்மாவுடைய மரணத்துக்கு காரணமானவங்களாம் சட்டத்தை நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பது அரசுடைய ஒரே நோக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருடைய ஒரே நோக்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமாக தான். அதை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். ஆனால் இப்போ அம்மா 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 அம்மான்னு சொல்லும்போது அப்பா விட்டாரு, அதான் எங்களுக்கெல்லாம் கவலை. அப்பாவும் விட்டாரு, அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணாவையும் மறந்துட்டாரு. இப்படி இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு EVKS இளங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு காலத்தில் கடுமையான அளவுக்கு அம்மா விமர்சனம் பண்ணவர். நாட்டு மக்கள் மறந்துட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அம்மா என்ற ஆயுதத்தை எடுத்துட்டார் இன்னைக்கு. ஸோ ஒரு பெரிய சந்தர்ப்பம் தான். அவங்களுக்கு எல்லாம் தலைவர்களாக யாருமே கிடையாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த தலைவர்னு பார்த்தா தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் அம்மா தான். எனவே நாங்கள் அந்த தெய்வத்தின் பெயரை உச்சரிக்கிறதுக்கு முழு உரிமை உண்டு எங்களுடைய தலைவர். ஆனால் இவர்களுக்கு சூடு சொன்னமான ரோஷம் ஸ்டாலின் பாஷையில் கேட்க போனால் அப்படி தான் சொல்லணும். அது இருந்தால் நிச்சயமாக அவங்க கொள்கையில் சொல்லி ஓட்டு கேட்கலாம். எங்கள் அம்மாவை சொல்லி ஓட்டு கேட்குறேன்னா இப்போ அந்த அளவுக்கு அவங்க கட்சியினுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வருத்தம். சார், அமமுகவிலிருந்து அதிமுகவில் இணைந்தவர்கள் கடலில் குதிப்பதற்கு சமம்னு சொல்லிட்டு அமமுக தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு புகழேந்திய வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இவரை யாருங்க கூப்பிட்டாங்க? கட்சியில் ஒருத்தரும் கூப்பிடல, ஆளும் இல்லை. இப்போ நாங்கள்லாம் ஒரே கட்டமாக வேட்பாளர் பட்டியல் அறிவித்து வேலை கடகன்னு வந்துட்டு
இப்போ 3வது கட்டம் வேட்பாளர் பட்டியல், அது கூட ஆளை தேடி தேடி போடுறாங்க. ஆளே இல்லை சுத்தமாக. இப்போது புகழேந்தி வந்து கர்நாடக மாநில செயலாளர், அவரை தூக்கிட்டு வந்து ஓசூரில் போடுறாருன்னா இறக்குமதி செய்யப்பட்ட சரக்கு அது, அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? அந்த சரக்கெல்லாம் வந்து விற்காது, அது உள்நாட்டு சரக்கு தான் வந்து அமோகமாக விற்கும். அதனால் வந்து இது ஆள் இல்லாதது தான் காட்டுது. அதனால் இவர் வந்து கடலில் குதிச்சு கடலுடைய புனித தன்மத்தை வந்து பாலாக்கோணம் கூவத்தில் குதிச்சு போட்டோம். விரைவில் கட்சியில் இணைய போறதா சொல்றாங்களே, அது அண்ணன் சொல்றாரு, ஜென்மத்தில் நடக்காத காரியம். மதுரை ஆதீனம்லாம் வந்து 7 ஜென்மம் ஆனால் கூட நடக்காது, விடுங்க. திமுகவில் இந்த ராதாரவி காலையில் விலக்கி வச்சிருக்கு, தற்காலிக நீக்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது நயன்தாரா மீது தவறான கருத்துக்களை சொல்லுங்க. அது வந்து ஆமாம், அது அவரை பொறுத்தவரையில் வந்து ஸ்டாலின் வந்து இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்காருன்னா அவர் மேலே வந்து அது அரசியல் ஸ்டண்ட்டு. நான் கேட்குறேன், இதே சின்மை அன்னைக்கு வந்து ராதாரவி மேலே வந்து குற்றச்சாட்டு சொன்னாங்க, அன்றைக்கே நீக்கல அன்னைக்கு. அப்போ வந்து உள்நோக்கம் தெரியுது, அரசியலுக்காக எது வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம்னா ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படின்னு அடிக்கடி வந்து காலத்துக்கு ஏற்ப பேசுகிற ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை, சந்தர்ப்பவாத பேச்சை வந்து அது வந்து பழக்கமே வந்து திமுகவுக்கு தான். எனவே அது அவருடைய ஒரு என்ன காட்டுதுன்னா, தகுந்த சந்தர்ப்பவாதிகள் என்பதை வந்து தகுந்த நேரத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது நிச்சயமாக எடுபடாது. இதை வந்து அன்றைக்கி சின்மைக்கு சொல்லியிருந்தது, அன்றைக்கி நீக்கிட்டுருவோம். அன்றைக்கி அதை அவர் செய்யலை. அது டிஃப்ரென்ஸை நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அடுத்தது ஆமாம், அதாவது இப்போ வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தன்னோட நிலையை தெரிவிச்சிருக்கு. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருந்தால் தான் கொடுக்க முடியுது. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லைன்னு போது தன்னோட நிலையை தெரிவிச்சிருக்கு. ஸோ எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களுடைய வாதம் என்பது ரெட்டையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னோம், நம்முடைய புரட்சியாளர் கண்ட சின்னம், அம்மா கட்டி காத்த சின்னம். ஸோ இந்த சின்னம் வந்து முழுமையான அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் தலைவரால் வந்து உருவாக்கப்பட்ட சின்னம். ஏன்னா இது வந்து முழுமையாக வந்து கட்சிக்கு வந்து சொந்தம் இருக்கிற நிலையில் வந்து அவருடைய அந்த நிலை வந்து எடுத்தாங்கன்னா அது அரசு தேர்தல் ஆணையம் தான் அது குறித்து முடிவு செய்யணும். அடுத்தது போது வாக்கி டாக்கியில் வந்து ஒரு ஊழல் நடந்து விட்டதாக ஒரு கற்பனையான குற்றச்சாட்டை வந்து அவர் கூறியிருக்கின்றார்கள். உண்மையிலே வந்து அவர் சொன்னதுக்காக நான் வந்து அதை விளக்கத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். முதல் கட்டத்தில் வந்து அம்மாவுடைய அரசு 2001, 2006 அந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கும்போது அப்போது வந்து வாக்கி டாக்கி வாங்கலாம் என்ற அந்த கொள்கை முடிவு எடுத்தபோது அதன் பிறகு வந்து பிற்பாடு இவருடைய ஆட்சி வந்து 2006, 2011 அதற்கு வந்து இவர்கள் வந்து செயல்வடியும் கொடுப்பார்கள். கொள்கை முடிவு எடுத்தது அம்மாவுடைய ஆட்சி. ஆனால் அப்போ ப்ரொக்யூர் பண்ணும்போது இவங்க தான் ப்ரொக்யூர் பண்ணாங்க. இவங்க ப்ரொக்யூர் பண்ணுறதில் கண்டமாயிட்டு அதை முழுமையாக ரிப்பேர் பண்ணி செயல்பாட்டு கொண்டு வந்தோம். ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஸோ இதை மறைத்து ஏதோ வந்து வாக்கி டாக்கியில் அதிமுக அரசு ஊழல் பண்ணிட்டு தான் சொல்கிறாரு. அவர் மீது வந்து அரசு வந்து வழக்கு தொடுக்க இருக்கின்றது. கண்டிப்பாக நடக்காது, கண்டிப்பாக வழக்கு தொடுக்கும். உண்மைக்கு மாறாக இந்த மாதிரி அவங்க வந்து கொள்முதல் பண்ணது தான் யூஸ்லெஸ் எக்யூப்மெண்ட்டாக இருந்தது, அது யூஸ்ஃபுல் எக்யூப்மெண்ட்டாக மாற்றி கொடுத்தோம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அவர் பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு வந்து அவர் மேலே வழக்கு போடும். ஒன்று. ரெண்டாவது வந்து அவருடைய திமுக ஆட்சி காலத்தில் அவங்க அப்பா திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் பாவம் காற்றின் வேகம் காரணமாக எல்லை தாண்டுறான். வேணுமெனே எல்லை தாண்டதில்லை, கோடு கிடையாது கடலில், எல்லை யாருக்கும் தெரியாது, அது ஒரு கற்பனை கோடு. அது தாண்டும்போது அவங்க வந்து வயிற்று பிழைப்புக்காக மீன் வேட்டையாடணும் என்ற அடிப்படையில் போகும்போது அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் திமுக தலைவர் திரு கருணாநிதி? பேராசைக்கார மீனவர்கள் சொன்னார், பேராசை பிடித்த மீனவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போவே நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கும் சட்டமன்ற குறிப்பில் அவர் தந்தையார் திரு கருணாநிதி அவர்கள் பேசுந்து சபை குறிப்பில் இருக்குது, மீனவர்கள்லாம் பேராசைக்காரர்கள் சொல்லிட்டு. இவர்கள் குடும்பம் பேராசை குடும்பம். அண்ணன் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அவங்க நிலைமை என்ன, இன்றைக்கி அவங்களோட சொத்து மதிப்பு என்ன, அது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். 2. 3வது, அவங்க ஆட்சியில் கிட்டத்தட்ட 200 கோடி அளவுக்கு இருந்தது, இன்றைக்கி 1000 கோடி. இன்னைக்கு திருவொற்றூரில் 250 கோடி ரூபாயில் இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஷிங் ஹார்பர், நம்ம மெட்ராஸ் சென்னை ஃபிஷிங் ஹார்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போது அதே போல் எல்லா இடத்துலையும் வெள்ளப்பள்ளம், தரங்கம்பாடி, இப்படி எல்லாத்துலேயும் ஃபிஷிங் ஹார்பர், லேண்டிங் சென்டர் இப்படி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து மறைத்து திரித்து இப்படி வந்து ஸ்டாலின் கூறுவது என்பது ஒன்றுமே வந்து ஒரு புது விஷயம் அவரால் சொல்ல முடியல. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்கிறது தான் இன்றைக்கி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. எனவே நிச்சயமாக வந்து ஒரு அவதூறு பரப்பிய திமுக தலைவர் மீது வழக்கு தொடரப்படும்.